இல்ல இல்ல அவங்க வந்தாங்க சார், அவங்க வந்தாங்க. ஆனா அவங்க கட்சி இது சிம்பிள் கேட்டாங்க. நாங்க கேளுங்க, நேரத்துக்கு புரியல, சொல்லுங்க. இப்ப வந்து நாம் தமிழர் அலையன்ஸுக்கு வரல. ஓகே, அவரு கட்சிக்கு தான் அவங்க இது கேக்குறதுக்கு தான் வந்தாங்க. ரீசெண்டா சார், ரீசெண்டா இல்லை சார், சின்ன எங்களுக்கு ஒதுக்குன பிறகு அவங்க வந்து கேட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலையும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது, நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளை எங்களுடைய பெருது தான் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டார், அப்புறம் ஏன் இதுக்கு வந்தார்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் 11 மாநிலத்துல கரும்பு சின்னம் தான் வந்திருக்கு, விவசாய சின்னம் தான் வந்திருக்கு. எவ்வளோங்க சார்? we are being a startup party, we have been a startup party. மேடம் ஒரு நிமிஷம். இப்போ தம்பி எல்லாருமே வந்து குழந்தை பிறந்து படித்து அதுக்கு அடுத்தது தான் வந்து கலெக்டர் ஆக முடியும், எடுத்த உடனே கலெக்டர் ஆக முடியாது. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பார்ட்டிகளை வந்து நாங்கள் அது மாதிரி தான் கொண்டு போகிறோம். அதனால் வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து 40 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, இல்லை எல்லாரும் வந்து 234 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது. இன்றைக்கி சீமான் வந்து கட்சி ஆரம்பித்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எந்த இதுலையும் ஜெயிக்கலையா அவர்? சொல்லுங்கள், எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்கள். அவர் சின்னத்தில் என்ன, கரும்பு சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு? அதே மாதிரி தான் நாங்களும், அதே மாதிரி தான் சார் நாங்களும் என்ன இருக்கு, அதே மாதிரி தான் நாங்களும். அதனால் வந்து நீங்கள் வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சு கரும்பு சின்னத்தில் ஜெயிச்சுருந்தா சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கே ஜெயிச்சிருக்காரு? வார்டு கவுன்சிலர் சின்னமே இல்லை சார். அப்படிங்களா? சரி சரி. சார் நம்ம கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேயா? நம்ம தலைவர் ஆல் இந்தியா பத்தி கேக்குறாங்க. ஒரு நிமிஷம், இது வந்து தேசிய கட்சி கரெக்ட். கேளுங்க சார். சரிங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்த விட சொல்லி நாங்கள் போராடுவோம். சார் இப்போதான் சார் நாங்கள் வந்திருக்கோம். தம்பி தான் சொல்லணும் அது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேட்குறீங்க? 4 பேரான்னு ஏன் கேட்குறீங்க? தம்பி அந்த கேள்வி தப்பு. 4 பேரான்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் சார்? வந்து சொல்லிடலாம், எண்ணிக்கை என்பதெல்லாம் இல்லை, இனிமேல் கட்டணம் ஒன்றும் சொல்லுங்கள் சார். சார் தம்பி கேளுங்க, பரவாயில்ல கேட்கலாரு. தம்பி நீங்க கேளுங்க. வந்து போட்டுக்கிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கறது என்ன இருக்குண்ணா? சரிங்க சார், நாங்கள் தான் சொல்லிட்டோமே, விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்கள் வந்து அதுக்காக பாடுபடுவோம், போராடுவோம். அவங்க எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னிறுத்து கொண்டது தான். ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. விவசாயிகள்னா இந்தியாவே கிடையாது.